அனைவருக்கும் வணக்கம். அயதுல்லா அலி காமேனி இன்னைக்கு கிட்டத்தட்ட நேத்து மத்தியானம்ல இருந்து இப்போ வரைக்கும் அனைத்து ஊடகத்தினாலும், இந்திய ஊடகத்தினாலும், தமிழகத்தில் இருக்க அனைத்து ஊடகம், யூடியூப் சேனல் எல்லாத்துலயும் அடிப்படை பேர் வந்து இந்த அயதுல்லா அலி காமேனி. காமேனின்னு சொல்லி ஸ்டார்ட்டா எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து நமக்கு என்ன இம்பாக்ட் பண்ணும், இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் பண்ணும், தமிழ்நாட்டுக்கு என்ன இம்பாக்ட் பண்ணும், உலக லெவலில் என்ன இம்பாக்ட் பண்ணுன்றத நம்ம ரொம்ப ஷார்ட்டா பார்த்துவோம். ரொம்ப வந்து பிரீஃபா போகாம ஃபர்ஸ்ட் இந்த அயதுல்லா அலி காமேனி அப்படின்றவர் யாருன்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடர், அதாவது உச்சபட்ச அதிகாரம். அந்த நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கும். நீதித்துறையும் அவர்கிட்ட தான் இருக்கும், சட்டத்துறையும் அவர்கிட்ட தான் இருக்கும், இராணுவம் எல்லாமே அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ஒரு மன்னராட்சிக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இந்த சுப்ரீம் லீடர் அப்படின்றது தான் அந்த ஊரை பொறுத்தளவுக்கு நடத்தப்படுறது. இந்த காமேனி என்பவர் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவுடையும் பிளஸ் இஸ்ரேலுடையும், அமெரிக்கான்றப்பே ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய கைப்பாம்பாக இருக்கக்கூடிய கைக்கூலியா இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து உலக நாட்டுல இருக்கிற எந்தெந்த விஷயம்லாம் ஒவ்வொரு மதத்துக்கும் எதிராக என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய நாடுகள் தான் இந்த அமெரிக்காவும் பிளஸ் வந்து அமெரிக்காவுக்கு கைக்கூலியா இருக்க இஸ்ரேலும், இந்த இருவர்களுக்கும் கைக்கூலியா இருக்கக்கூடிய மற்ற உலக நாடுகள். சில பேர் பயந்து வந்து அமெரிக்காவோட வந்து அந்த கூட்டணியில இருப்பாங்க, சில பேர் வந்து விரும்பியே வந்து அந்த கூட்டணியில போய் இருப்பாங்க, சில பேர் எங்களை வாண்டடா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் மாதிரி ஆடுகள் வந்து அந்த மாதிரி நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் நிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க ஒரு அணியிலையும் பிளஸ் நார்த் கொரியா, சைனா, ரஷ்யா, இந்த ஈரான் உள்ளிட்ட இந்த நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக அமெரிக்காவுக்கு கட்டுப்படாமல் தனித்து இயங்கக்கூடிய நாடுகளாக தெரிந்து கொண்டிருக்கிறது. சவுத் கொரியா வந்து அப்படியே அமெரிக்காவுக்கு வந்து ஆதரவு பெற்ற அந்த அந்த ஆதரவு பெற்ற ஒரு நாடாக தான் இருக்குது. நார்த் கொரியா மட்டும் அது ஒரு தனிச்ச நாடாகவும் ரஷ்யாவோட வந்து கொஞ்சம் நட்புறவோட வந்து இருக்கிற நாடாக தான் இருக்குது. இந்த நாடுகள் வந்து இந்த உலக நாடுகள் வந்து எதுக்காக வந்து மோதுதுன்னா ஒரே ஒரு விஷயம்தான், பெட்ரோல். ஏன்னா எண்ணெய் வளம் என்பது இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் கட்டுப்படுத்தக்கூடியது வந்து ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு கோல்டு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய். இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் வந்து உலக நாடுகள் அனைத்துமே, ஒரு போரா இருக்கட்டும், ஒரு அறிவிப்பா இருக்கட்டும், ஒரு உள்நாட்டுல ஏன் தமிழ்நாட்டுல ஒரு அறிவிப்பு வரதாக இருந்தாலும், ஒரு திட்டங்கள் அமல்படுத்துவதாக இருந்தாலும் அது இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் இம்பாக்ட் ஆகும். பெட்ரோல் ரேட்டு ஏறிச்சின உடனே வந்து பார்த்தா டீ கடையில டீ ரேட்டை ஏற்றுவாங்க, எல்லாமே விலை ஏறும் ஏ டு இசட். ஏன்னா இது அத்தியாவசிய பொருள். அதே மாதிரி வந்து பெட்ரோல் ரேட்டு வந்து ஏறுறப்ப ஆட்டோமேட்டிக்கா கோல்டோட ரேட்டும் ஏறும். ஏன்னா கோல்டு வந்து காமனா இருக்கக்கூடிய ஒரு கரன்சி. அதாவது ஆக்சுவலா கோல்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரன்சி. அதுக்கு பின்புதான் வந்து பண்ட மாற்று முறைக்கு அப்புறம் வந்ததுதான் கோல்டு. கோல்டுக்கு அப்புறம் வந்ததுதான் வந்து தோல். அதுக்கப்புறம் அது தனி ஒரு டாபிக்கா பார்ப்போம் நம்ம. சோ இந்த மாதிரி இந்த நாடுகளுக்கு எதிராக, இந்த அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளுக்கு எதிராக ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டிருந்தது. அது ரொம்ப முக்கியமான தலைவராக இருந்தவர் தான் இந்த அயதுல்லா அலி காமேனி என்பவர். இவர் என்ன ஆயிட்டாருன்னா அவருடைய மகன், மருமகள், பேரன் உள்ளிட்ட அனைவரையும் சேர்த்து நாங்க மிசைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விட்டு நாங்க வந்து கொண்டுட்டோம், முடிஞ்சிருச்சு, அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட ட்ரம்ப்பே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேட்டி கொடுக்குறாப்புல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈரான் ஊடகங்கள் வந்து இல்ல அவர் சேஃபா தான் இருக்காரு அப்படின்னாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இறந்துட்டதா வந்து சொல்றாங்க. பட் ஆனா இன்னும் வந்து உடல்கள் வந்து கிடைக்கல. அவங்க வந்து இறந்து மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, உடல் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து அவர் இறந்து விட்டார். இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற வந்து சில பேர் வந்து இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் வந்து இந்த ஈரான் அதிபர் இறந்ததை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியா என்பது வந்து இந்தியாவுக்கும் வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளை மிரட்டுவதும் அடிபணிய வைக்கவும் அனைத்து முயற்சி எடுக்க கொண்டிருக்க நாடு எதுனா வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். ஏன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருக்கக்கூடியது மக்கள் தொகை. அது இளைஞர்கள் கொண்ட ஒரு மக்கள் தொகை. எங்க போனாலும் வந்து ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்க எதுல போனாலும் இந்தியர்களுடைய வந்து எண்ணிக்கை தான் வந்து அதிகமா இருக்கு. அதுவும் குறிப்பா சவுத் இந்தியனோட எண்ணிக்கை தான் ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும், இந்தியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கும், இந்தியாவை அடிபணி வைக்கிறதுக்கு அமெரிக்கா நிறைய திட்டங்களை தீட்டி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட வைக்கிறதும், அங்க வரியை விதிக்கிறதும் அதிகமான வேலையை வந்து அமெரிக்கா செஞ்சு கொண்டுதான் இருக்குது. ஆனால் நமக்கு அதிகமாக வந்து எண்ணெய் வந்து நமக்கு வந்து வழங்கி கொண்டது யாருன்னா ஈரான் தான். நம்மள்ட்ட இருக்கிற அந்த ஆயில் ரிசோர்ஸ் வந்து நம்மள்ட்ட நேச்சுரலா வந்து இங்க ரொம்ப ரொம்ப கம்மி இந்தியாவில். நம்ம வெளியே வந்து காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்கோம்.
அது ஃபர்ஸ்ட் யார் அதிகமா கொடுத்தனா வந்து ஈராக்ல வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சதாம் ஹுசேன் காலத்துல வாங்கிட்டு இருந்தோம். அதன் பின்பு வந்து ஈரான் இருந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இப்ப ஈரானும் கையை விட்டு போயிருச்சுன்னா இந்தியா நேரடியாக அமெரிக்கா அந்த அடிமை நாடுகள்கிட்ட தான் வந்து கையேந்தி நிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இது தெரியாம வந்து அவர் ஒரு இஸ்லாமியரா பார்த்துக்கிட்டு அவர் இஸ்லாமியரு, நம்ம இந்து, அவர் இஸ்லாமியரால அவரை வந்து கொல்லப்பட்டாரு, அதனால கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசி கொண்டிருப்பது மிக 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 வருந்தக்கூடிய ஒரு செயல். ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, காமேனியோட படைகள் வந்து யார் அட்டாக் பண்றாங்க? அங்க குவைத்து, அபுதாபி, துபாய், சவுதி உள்ளிட்ட நாடுகள்ல மக்கள் இருக்கிற இடத்துல வந்து அவங்க ஏவுகணை தாக்குதலோ இல்ல குண்டுமலை பொழிந்ததோ கிடையாது. எங்க அட்டாக் பண்றாங்கன்னா அங்க ராணுவ தளவாடங்கள், அதாவது அமெரிக்காவோட ராணுவ தளவாடங்கள் இருக்கு தெரியுமா, அங்க ஒரு பேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க இருந்து இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறதுக்கும் மற்ற நாடுகளை வந்து அந்த வளைகுடா நாடுகள்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அடிபணியாம இருக்கக்கூடிய நாடுகள் வந்து அடிக்கிறதுக்காக அங்க இருக்கிற வந்து வளைகுடா நாட்டிலேயே இஸ்லாமிய நாடுகளான சவுதி அரேபியா, குவைத்து, அபுதாபி, இந்த மாதிரி துபாய் உள்ளிட்ட நாடுகள்ல ராணுவ தளவாடங்களை வந்து அமெரிக்கா அமைச்சிருச்சு. அங்க இருந்தா வந்து ஏன்னா டைரக்டா அமெரிக்கால இருந்து ஒரு ஜெட்டை எடுத்துட்டு போய் நீங்க நேரா போய் ஈரான்ல வந்து குண்டுமலை போட்டுற முடியாது. ஆனால் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுவுக்கு கேப்ல ஒரு இடம் வேணும். ஏன்னா அவங்க ரீஃபில் பண்ணணும் ஃபியூல, இந்த விஷயம் எல்லாமே இருக்கு. அதற்காக தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ராணுவ தளவாடங்களை அந்தந்த இடத்துல தங்களுடைய அடிமை நாடுகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் காமினோட படைகள் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. பட் ஆனா வந்து அவங்க என்ன பண்றாங்க, திருப்பி அமெரிக்காவோட கவுண்டர் அட்டாக் வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்கூல்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து குண்டுமலை பொழிஞ்சிருக்காங்க. அதுல 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து செத்து போயிருக்கு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறாங்க? இந்தியர்கள் இதை வந்து எப்படி பார்க்கணும், தமிழர்கள் எப்படி பார்க்கணும்? ஒரு அறமற்ற செயலை எப்படி வந்து இஸ்லாமியர்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம எப்படி எதிர்க்க முடியுது? இஸ்லாமியன்ற ஒரே காரணத்துக்காக ஆதரவும் தெரிவிக்க முடியாது, இஸ்லாமியன்ற ஒரே காரணத்துக்காக எதிர்க்க முடியாது. இது வந்து காமினி இதே மாதிரி ஒரு அவங்களோட படைகள் வந்து துபாயில இருக்கிற ஸ்கூல்லையோ, ஒரு அபுதாபில இருக்கிற ஸ்கூல்லையோ, குவைத்தில் இருக்கிற ஸ்கூல்லையோ, நீங்களும் அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கீங்க, எங்களுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க, எங்களை கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஸ்கூல்லையோ இல்ல காலேஜ்ல குண்டுமலை பொழிந்திருந்தால் அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயமா இருந்திருக்கும், உலகம் ஃபுல்லா இப்படி பேசப்பட்டிருக்கும். ஆனால் இதை எந்த ஊடகங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அதை கடந்து போயிட்டு இது வார், இது போர் அப்படின்ற மாதிரி வந்து இதை கடந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே குழந்தைகளை வந்து கொல்றதும், குழந்தைங்க ஸ்கூல்ல, ஹாஸ்பிட்டல்ல குண்டுமலை போடக்கூடாது, அங்க வந்து பார்த்தா மிசைல்ஸ் ஏவக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐநால வந்து சட்டமே இருக்கு. அது உலகத்துல இருக்கிற போர் விதிமுறைகள் இருந்து மீறிய செயல். ஆனா எதையுமே வந்து அமெரிக்காவும் ஃபாலோ பண்ணாது, இந்த அமெரிக்காவோட அடிமை நாடுல இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருந்து அனைத்து யூரோப் நாடுகளும் வந்து இதை ஃபாலோ பண்ணவே பண்ணாது. அடிச்சுட்டே இருப்பாங்க. அதை வந்து கேக்குன்னு வைக்கிறவங்க கூட வந்து கேட்காம பயந்துகிட்டு ஒதுங்கிதான் நிற்பாங்க. அதை எதிர்த்து கேட்டுட்டு கொண்டு இருந்த அந்த அதிபர் தான் யாரு, நம்ம ஈரானோட அமைச்சர், ஈரானுடைய சுப்ரீம் லீடர், பிளஸ் வந்து ரஷ்ய அதிபர் புதின், நார்த் கொரியா, இவங்க எல்லாம் வந்து அது எதுக்கும் கட்டுப்படாம இருந்தாங்க. ஒரு சில இடத்துல வந்து எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஈரானுக்கு வந்து ரஷ்யா வந்து ஏன் உதவாம போனது, ஏன் நார்த் கொரியா உதவாம போனது, ஏன் வந்து ஈரானை வந்து அமெரிக்கா கைப்பற்றுவதற்கு இருவரும் சைனா முதற்கொண்டு எல்லாரும் ஏன் வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்றது $1,000,000 கொஸ்டின். ஒருவேளை இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் உச்சம் பெறும் போது அது 3வது உலக போரை வந்து தொடு அளவுக்கு இருக்கும். அதனால வந்து அவங்க யோசிக்கிறாங்களா, சிந்திக்கிறாங்கன்றது தெரியாது. ஏன்னா அமெரிக்கா வந்து இப்ப ஈரானுக்கோ இல்ல ரஷ்யா வந்து ஈரானுக்கோ இல்ல நார்த் கொரியா ஈரானுக்கோ அவங்க சப்போர்ட் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் வந்து அமெரிக்கா, இஸ்ரேல்னு சொல்லி அந்த சைடு இருக்கிற வந்து பிரிட்டிஷ் ஆப்வியஸ்லி வந்து அதை வந்து அவங்களோட கைக்கு ஒத்துக்குருவாங்க. மற்ற நாடுகள் இட்டாலி இருக்கு, இந்த ஐரோப்பிய நாடுகள் அப்புறம் அவங்க சைடு வந்து ஒரு பக்கம் ஒரு அணியாகவும் இவர்கள் ஒரு அணியாகவும் சேர்ந்து கொண்டு மோதக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து உருவான்றதுக்காக 3வது உலக போரை தவிர்க்கிறதுக்காக நிக்கிறாங்களா, என்ன காரணன்றதை நம்ம பொருத்தம் பார்க்கணும். ஆனால் ஈரான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அமெரிக்கா மிகப்பெரிய தவறு இழுத்து விட்டது, இஸ்ரேல் மிகப்பெரிய தவறு இழுத்து விட்டது, நாங்கள் கண்டிப்பாக வந்து இதை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மீதி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க, ஊடகங்களும் தெரிவிச்சிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, 36 ஆண்டு கால அந்த கொடுங்கோல் ஆட்சி முடிந்து விட்டது, இனி வந்து நீங்க வந்து உங்க நாட்டை வந்து காப்பாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பண்றாங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு நாட்டிலையும், பாகிஸ்தான்லயும் சரி, ஆப்கானிஸ்தான்லயும் சரி, ஈராக்லயும் சரி, ஒரு பொம்மை ஒரு ஆளு வரக்கூடிய ஒரு பொம்மை அதிபரை வந்து அந்த இடத்துல நியமிச்சுட்டு போயிருவாங்க. இப்ப ஈராக்ல இதே மாதிரிதான் அணு ஆயுதங்கள் கிடைச்சிச்சு, அதுவும் அங்க வந்து நிறைய வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போனாங்க. பாக்தாத் வரைக்கும் போய் அடிச்சாங்க. கடைசி வரைக்கும் வந்து எந்த ரசாயன குண்டும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. கடைசி ஒரு பொம்மை அதிபர் அங்க நிக்க வச்சு அங்க இருக்கிற வந்து ஆயில் டேங்க் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கொள்ளையடிச்சிட்டு தான் இருக்கு.
அதே மாதிரிதான் ஈரான்லயும் நடக்க போகுது. ஈரான்ல மக்களாட்சின்னு சொல்லுவாங்க, ஒரு பொம்மை முதல்வர் கொண்டு வருவாங்க, அவங்க உலகம் பூரா ப்ரமோட் பண்ணுவாங்க. அடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட நட்பு நாடா மாறிவாப்புல அங்க இருக்க எண்ணெய் வளங்களை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சுரண்டி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து உலகம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. ஆக அறமற்று போகின்ற இந்த அமெரிக்காவுடைய போக்கையும் இந்த இஸ்ரேல் போக்கையும் தயவு செய்து எதிர்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு ஆதரவு தெரிவிப்பது உண்மையிலேயே ஒரு அறம் சார்ந்த சமூகத்திலிருந்து ஒரு கிட்டத்தட்ட 2000 3000 ஒரு நாகரீகத்தை கொண்டும் ஒரு வீரத்தை கொண்டும் வீரம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இடத்துல போரை எப்படி நடத்த வேண்டியதை வந்து நாகரீகத்தை கத்துக் கொடுத்த தமிழர்களாகிய நாமும் சரி இந்தியர்களும் சரி இதை வந்து அட்லீஸ்ட் கடந்தாது போங்க. இதுக்கு போயிட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா துருக்கன் இறந்து விட்டான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணாம நேர்மையாகவும் அறத்தோடையும் வாழவும். நன்றி, வணக்கம்.